வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை, ஈஸியாக காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் மஞ்சள் தூள் கலந்துருக்கேன். இதில் வந்து காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் 5 or 10 மினிட்ஸ் அப்படியே மூடி விட்டுடலாம். அது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீழே அது வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு வேறு ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவரை மாற்றி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த காலிஃப்ளவருக்கு முதல்ல 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்திற்கு தேவையாக சில்லி பவுடர் எவ்வளோ தேவையோ ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். கலருக்காக மட்டும், இதில் காரம் இருக்காது, கலர் நல்லாயிருக்கும், அதுக்காக இதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். மைதா மாவு ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா அது வந்து எல்லாம் இந்த கலவை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு மைதா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த லெமனை வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சுக்கலாம். 1 லெமன் பிழியலாம், ஆனால் வந்து நம்மளுக்கு காலிஃப்ளவர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால 1/2 லெமன் போதும். இப்போ இதை எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி இது எல்லாம் ஒன்றோட ஒன்று கலவை எல்லாமே சேர்ந்துட்ட பிறகு அதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதன் பிறகு அடுப்பில் வந்து கேஸில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு அதுக்குள்ளே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு திரும்பவும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்ச பிறகு அடுத்த பக்கத்தை நம்ம திருப்பி விடலாம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து மிளகாய் சில்லி சாம்பார், ரசம், காரக்குழம்பு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு தனியாக அப்படியே கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இது வந்து காலிஃப்ளவர் பக்கோடா கிடையாது, இது காலிஃப்ளவர் ஃப்ரை. பக்கோடாவுக்கும் நம்ம வேறு சில ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு தான் செய்வோம். இது சிம்பிள் காலிஃப்ளவர் ஃப்ரை. இதை செய்யறதும் ரொம்ப ஈஸி. எப்படி செய்யணுன்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுத்தோமா பிள்ளைங்க அடுத்த முறை கண்டிப்பாக நம்மளை கேட்பாங்க. வாரத்தில் ஒரு 2 days 3 days வந்து லன்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போடுற இந்த மைதா இதெல்லாம் சேர்ந்து எண்ணெயும் சொதன்னு குடிக்காது, நல்லா ட்ரையாக கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து எண்ணெய் வந்து காலிஃப்ளவரில் அப்படியே குடிச்சிட்டு அப்படிலாம் இருக்காது, நல்லா ட்ரையாகவே நல்லா கிடைக்கும். எல்லாம் பொரித்து எடுத்த பிறகு தனியாக வைக்க வேண்டியது தான். சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.